உங்களுக்கு இந்த பேக்ல சைடுல ஃபேட் கம்மி பண்ணல கூடவே இந்த தொப்பையும் குறைச்சு இந்த ராஸ்கன் டைஸையும் கம்மி பண்ண கஷ்டம் இல்ல பட் நம்ம பெட்ல போன் பார்த்துட்டு ஜாலியா படுத்துட்டு இந்த மூணு பண்ணீங்கன்னா அந்த ஃபேட் எல்லாம் உருகி கரைஞ்சு மறைஞ்சு போயிடும். அது என்னன்னு பார்க்கலாமா? இப்படி உங்க காலை கொஞ்சம் கால் வச்சு ரைட் லெஃப்ட் இப்படி பண்ணுங்க. இது உங்க சைடு ஃபேட் எல்லாம் கரைச்சு விடும். இது ஸ்ட்ரைட்டா படுத்து இந்த காலை அந்த காலை மாத்தி மாத்தி தூக்கி எடுங்க. இது உங்க தொப்பையை குறைக்கிறதோட உங்க டைஸையும் கம்மி பண்ணும். அடுத்து இப்படி சைடுல விடுங்க. இது உங்க டம்மி சைஸ் கம்மி பண்ணி டைஸைஸ் கம்மி. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கண்டென்ட் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஒரு இன்ஃப்ளூயன்சரா அதே ஃபீல்ட்ல இருக்கிற ஒருத்தரும் அதே சேம் வீடியோ தான் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், என்ன பண்ணுவீங்க, கம்மியா சாப்பிடுவீங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவீங்களா, இதுதான் கான்செப்ட். பட் அதை ரெகுலரா உங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு. இப்ப கம்மியா சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா நீங்க லைஃப் லாங்க ரொம்ப கம்மியாவே சாப்பிட்டு இருக்கணும், அதுதான் வெயிட் லாஸ். பட் பண்ண முடியுமா? 3 மாசம் ஃபாலோ பண்ணுவீங்க, 6 மாசம் ஃபாலோ பண்ணுவீங்க, எகெயின் உங்க ரெகுலர் ஃபுட் பேட்டர்னுக்கு வருவீங்க இல்லையா, அப்ப எகெயின் கெயின் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இவங்க சொல்ற மாதிரி ஒரு மசிலுக்கு இப்படி இப்படின்னு பண்ணலாம் அங்க குறையாதுங்க, ஆக்சுவலி அது கிடையாது. அப்போ உங்களுக்கு சீக்ஸ் வந்து இதா இருக்கு, வந்து கண்ணை வந்து அதிகமா ஃபேஸ் வந்து இதா இருக்கு அப்படின்னா தினமும் இந்த பபிள் கம் பூமர்னு சொல்லுவாங்களே, அது சாப்பிட்டு மென்னுட்டே இருந்தா குறைஞ்சிருமா? ரெகுலரா காலையில பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க, குறையுதா? அப்படி கிடையாது. ஓகே, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் யாரோ ஒன்று சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கூட இருக்காது, அது அப்படியே டிராவல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனால தான் நீங்க வெயிட் லாஸ் நீங்களே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த கோச்சஸும் தேவை கிடையாது, கம்மியா சாப்பிட்டு பண்ணிடலாம். இப்போ கம்மியா சாப்பிட்டு பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்ஃப்ளூயன்சர் ஆயிடுறாங்க. பட் ரெகுலரா வந்து சாப்பிட்ற ஃபுட்டையும் சாப்பிடணும், ஆனா வெயிட்டும் கெயின் ஆகக்கூடாது அப்படின்னா ஃபேட் லாஸ்ங்கிற ப்ராசஸ் தான் உள்ள வேணும். ஓகே, ஒண்ணுமே கிடையாது. என்ன வெயிட் ட்ரைனிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண போறீங்க, தென் உங்க ஃபுட்ல வெறும் கார்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலாக அது கூட கார்பை கண்ட்ரோல் பண்ணி அது கூட புரோட்டீன் ஃபைபர் அப்படிங்கறத ஆட் பண்றீங்க. புரோட்டீன் ஃபைபர்னு ஆல்ரெடி சொல்லிருக்கு இல்லையா, சிக்கன், எக் அண்ட் ஃபிஷ் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் ஆட் பண்றது, ஒரு மீலையும் ஆட் பண்றது. ரைஸ் கூட அப்படியே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றது, சப்பாத்தினா அது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றது, தென் புரோட்டீன் எக் அந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த மாதிரி 3 மீலுக்கு அந்த மாதிரி பிரிச்சு நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஃபேட் லாஸ் ப்ராசஸ் அண்ட் வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது ஃபேட் லாஸ் ப்ராசஸ் வருது, மெட்டபாலிசம் அதிகமாகுது, இதனால வெயிட் கெயின் ஆகுறது இல்லை. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் சொல்ற மாதிரி பண்றீங்கன்னா நீங்க எதுக்கு காசு கொடுத்து நாங்க போய் பண்றீங்க? காசு கொடுத்து பண்றது நீங்களே வீட்டில் பண்ணிட்டு போயிடலாமே, ஏன்னா ஈஸியான ப்ராசஸ். கம்மியா சாப்பிட போறீங்க, ஒரு டிஃப்ரெண்ட் மீல் பிளேட் தருவாங்க, டிஃப்ரெண்ட் மீல் பிளேட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் தான் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மேஜிக் தான். ஓகே, ஓ இந்த ஐட்டம்லாம் சாப்பிட்டா குறைஞ்சிரும், அது நீங்களே சாப்பிட்டா குறைஞ்சிருங்க. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர் பேச்செல்லாம் கேட்காதீங்க, இது எல்லாமே ஃபேக்கு. வெயிட் லாஸுக்கு காசு கொடுத்து செலவு பண்ணாதீங்க. ஃபேட் லாஸ் வேற, வெயிட் லாஸ் வேற, அதை மட்டும் தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டியும் ஹிட் பண்றதுனால அந்த இடம் ஃபேட்டு குறையாது. அது மறுபடியும் நான் பல வீடியோல சொல்லிட்டு எகைன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.